4 பேருக்காவது நல்ல தொகுதியாக கொடுத்துருக்கலாம். வானதி அவர்களுக்கும் அங்கேருந்து இங்கே தெற்குலேருந்து வடக்கு வந்துட்டாங்க. இல்லை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு யாராவது சொன்னாங்களா, அது எனக்கு தெரியாது. டோட்டலாகவே பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அதனுடைய வின்னபிலிட்டி அப்படின்றத பற்றி ஒரு கேள்வி இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தொகுதி அந்த தொகுதின்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவினர் மத்தியிலேயே நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு சொல்லாதீங்க, ஒட்டுமொத்தமாக பாஜகவினர் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கின்றது. அதனால் அவங்களும் கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சென்னை கார்பரேஷன் எலெக்ஷன் வந்ததுன்னா கவுன்சிலர் அப்படி ஏதாவது பார்த்து மேயர் ஆகலாமான்னு ட்ரை பண்ணுறோம். இப்போ நீங்கள் இது மாதிரி கூட்டணி அப்படின்னு சேர்த்துட்டு நம்ம தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னும் போது யார் வேலை செய்வாங்க சொல்லுங்கள். வேலை செய்யலைன்னா அப்புறம் அவங்களுக்கு எந்த செல்வாக்கில் ஓட்டு கிடைக்கும், எல்லாமே டிசெக்டட் ஆயிடுவாங்க. ஏன்னாங்க நாங்கள் அவ்வளோ நாளாக வேலை செஞ்சுருக்கோம், கட்சியில் ஒன்று கட்சியில் இருக்க சீனியர்னு பதவியை ராஜினாமா பண்ணுறது கொடுத்துட்டு போகிறீங்க, இல்லாட்டா கூட்டணி கட்சிக்கு தூக்கி கொடுத்துட்டு போகிறீங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு வேலை செய்யறது? காங்கிரஸ் நாசமாக போனதுக்கு இதுதான் காரணம். ஒவ்வொரு தொகுதியிலையும் இவர் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் இருக்காங்க சொல்லுங்கள். இப்படியே நீங்கள் பாஜக அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பட் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்புவோம். அதை நிறைவேற்றணும்ல. ஸோ மக்களும் ரொம்ப குஷியாயிருவாங்க. ஏன்னா இப்போது 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2.5 கோடி வீட்டிலையும் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. அப்போது 2.5 கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா படமும் 100 நாள் ஓடும். ஏன் 100 நாள் ஓடினாலே 2 நாள் ஓடினாலே நீங்கள் 100 கோடி 200 கோடின்றீங்க. அப்போ 100 நாள்லாம் ஓடினா எத்தனை கோடி வரும்? இப்போ வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பண்ணால் தான் காசு கொடுக்க முடியும். இல்லைன்னா இல்லை அவங்க சொன்னது தப்பு, மக்கள் பணத்துலேருந்து தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ என்ன ஒரே ஒரு வழின்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே 15% 20% வாங்கினாலும் அடுத்த தடவை ஒரு கூட்டணி அப்படின்னு தான் போயிடணும். கூட்டணின்னு போயாச்சுன்னா டிப்டி சிஎம் கொடுக்கறதுக்கு யாராவது ஒத்துப்பாங்களா? இல்லை நாங்கள் மறுபடியும் ஒரு விசிகா, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு மதிமுக இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நடக்கும், என்னென்னவோ நடக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வலுவிழந்து போயிடுமே தவிர இன்றைக்கி ஃபயர் விட்டுன்னு தெரியறவங்கலாம் அதோட பிசுபிசுத்து போயிடும். பார்க்க தானே நீங்கள் போகிறீங்க. 5 வருஷம் கழிச்சு அப்போ நம்ம அதே இன்டர்வியூவில் நம்ம அதை சொல்லுவோம் என்ன ஆக போகுது அப்படின்னு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழகத்துல 27 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. ஆனா செய்திகளை பொறுத்த வரைக்கும் சாத்தூர்ல தலைவர் நயினார் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற நிலை தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? அது கூட சொன்னாங்க ரொம்ப டஃப்பான காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் அந்த 4 பேருக்காவது நல்ல தொகுதியாக கொடுத்துருக்கலாம். வானதி அவர்களுக்கும் அங்கேருந்து இங்கே தெற்குலேருந்து வடக்கு வந்துட்டாங்க. இல்லை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு யாராவது சொன்னாங்களா, அது எனக்கு தெரியாது. டோட்டலாகவே பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அதனுடைய வின்னபிலிட்டி அப்படின்றத பற்றி ஒரு கேள்வி இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தொகுதி அந்த தொகுதின்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும், ஏன்னா தமாக ஆரம்பித்த புதுசாக யாரையோ நிறுத்தி ஜெயிச்சாங்க, ஏன்னா செல்வாக்கு இருந்தது. ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் எஃபர்ட்டை போட்டிங்கன்னா அது எந்த தொகுதியாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். மற்றபடி எஃபர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஜெயிக்கிற தொகுதிகளோட தோற்று தான் போவாங்க. அதுதான் நான் பார்த்தேன். ஆனால் அது இன்னும் வாசம் தான். அந்த பக்கம் காங்கிரஸ் விசிகா மாதிரி இந்த பக்கம் பாஜக கொஞ்சம் அந்த நம்பர் அப்படின்றது டிஃபிகல்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி நயினார் ஆகிற ஒரு தொகுதி கூட. இப்போ கவர்னராக இருந்து மறுபடி எம்பி தேர்தலில் போட்டியிட்டு மறுபடி இப்போ சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அடுத்து மேயர் தேர்தலா கவுன்சிலர் தேர்தல் அதில் நின்று மேயர் ஆவதற்கான முயற்சியில் எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவ்வளோ ஈஸியாக இருக்குது அதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் இவங்க எதுக்கு இந்த மாதிரி திருப்பி அது கிராஃபில் மேலே போயிட்டு இப்படி கீழே வந்துருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மயிலாப்பூரில் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. சரி போனப்போ அப்படி இல்லைங்க, எடப்பாடியார் வந்தார், அவரோட நான் முன்னாள் தலைவர்ன்ற முறையில் பிரச்சாரத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு சொல்லிட்டு தமிழகத்தில் எந்த சீட்டில் ஒன்றா நிற்பேன்னு வேற சொன்னாங்க. ஒருத்தரை நிற்க வைக்கணுமா கூடாதான்னு முடிவு பண்ணுறது யார்? மேலிடம் தானே. அதுக்கு முன்னாடி இவங்களா முந்திக்கின்னு நான் நிற்பேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கட்சி முடிவெடுத்தால்
கட்சி வந்து ஆணையிட்டால் நான் போட்டியிடுவேன் அப்படிதானே சொல்லணும். இது வந்து பாஜகவினர் மத்தியிலேயே, நீங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு சொல்லாதீங்க, ஒட்டுமொத்தமா பாஜகவினர் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கின்றது. அதனால அவங்களும் கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி நம்ம சென்னை கார்பரேஷன் எலெக்ஷன் வந்ததுன்னா கவுன்சிலர் அப்படி ஏதாவது பார்த்து மேயர் ஆகலாமான்னு ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுடைய பார்வையில் நீங்க பல பேரை பார்த்துருப்பீங்க, பல தொகுதிகள் மக்கள்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய பார்வையில் பாஜக 27 தொகுதியில் சிங்கிள் டிஜிட்டா, டபுள் டிஜிட்டா, இல்லை டக் அவுட்டா? இந்த நம்பர் கேம்ஸ்க்கு நான் வர்றதில்லை. பட்டு சின்ஸ் நீங்கள் இவ்வளோ இதுவாக கேட்கறதுனால டபுள் டிஜிட்னது ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அவங்க தொகுதிகள் இதில் இஷ்யூ என்னென்னா சிவா, இப்போது திமுக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வேலை செய்கிறவங்க எம்எல்ஏ கண்டென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் அது மினிமம் இருப்பாங்க, தொகுதியில் நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி கூட்டணி அப்படின்னு சேர்த்துட்டு நம்ம தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னும் போது யார் வேலை செய்வாங்க சொல்லுங்கள்? வேலை செய்யலைன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த செல்வாக்கில் ஓட்டு கிடைக்கும்? எல்லாமே டிசெக்டட் ஆயிடுவாங்க. ஏன்னாங்க நாங்கள் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுருக்கோம், கட்சியில் வந்து ஒன்றே கட்சியில் இருக்க சீனியர்னு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு குத்துற போகிறீங்க, இல்லாட்டா கூட்டணி கட்சி தூக்கி குத்துற போகிறீங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு வேலை செய்யறது? காங்கிரஸ் நாசமாக போனதுக்கு இதுதான் காரணம். ஒவ்வொரு தொகுதியிலையும் இவர் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்ற மாதிரி யார் இருக்காங்க சொல்லுங்க. இப்படியே நீங்க பாஜக அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பட் இனிமே அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்புவோம். இப்போ அந்த ஒரு கருத்து கணிப்புல சொன்னது போல தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி சார் இருக்கும், எப்படி பாக்குறீங்க? நான் நினைக்கிறேன் இது விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகும் அதிக திரைப்படங்கள் நடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல சினிமாவில் நீ நடிக்க போறது கிடையாது, நடிக்கணும். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. 4 பேருக்கே நல்லதுன்னும் போது 4 கோடி பேருக்கு நல்லதுன்னும் போது செஞ்சு தானே ஆகணும். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அந்த இவங்க 1000 ரூபா, அப்புறம் 2000 ரூபான்னாங்க, அவர் 2000 இவங்க 2500 சொல்லிட்டாங்க. அதுவும் அவங்க கட்சியில் சொல்லிட்டாங்க 2000 மக்கள் பணம் எனக்கு ஒரு பைசா தேவையில்லை, அவருடைய சொந்த பணத்திலேருந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய சொத்தே கிட்டத்தட்ட 600 கோடியோ என்னவோ தான் வந்திருக்குது. 1000 ரூபா அப்படின்னும் போதே இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு 1500 கோடி. அப்போது 2500 ரூபா அப்படின்னும் போது 3750 கோடி ஆகும். இவர் சொந்த பணத்திலேருந்து கொடுக்கணும்னா எங்கேருந்து போகிறது சிவா? அப்போ என்ன பண்ணணும், சனிக்கிழமை அவர் கோட்டைக்கு வந்து ஃபைலெல்லாம் பார்த்துட்டு மண்டே டு ஃப்ரைடே அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படமாக நடிச்சின்னு இருந்தால் மட்டும்தான் வந்து அவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும். அதை வச்சு கொடுக்க முடியும். இல்லாட்டா எப்படிங்க? வாக்கு முக்கியம் இல்லையா? அதை நிறைவேற்றணும்ல. ஸோ மக்களும் ரொம்ப குஷியாயிருவாங்க. ஏன்னா இப்போது 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2.5 கோடி வீட்டிலையும் வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. அப்போது 2.5 கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா படமும் 100 நாள் ஓடும் இல்லையா? 100 நாள் ஓடினாலே வந்து 2 நாள் ஓடினாலே வந்து நீங்கள் 100 கோடி 200 கோடின்றீங்க. அப்போ 100 நாள்லாம் ஓடினா எத்தனை கோடி வரும்? இப்போ வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பண்ணாதான் காசு கொடுக்க முடியும். இல்லைன்னா இல்லை அவங்க சொன்னது தப்பு, மக்கள் பணத்துலேருந்து தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா முதலியே எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இல்லை கட்சி தொண்டர் சொன்னதுக்கும் கட்சி தலைமைக்கும் பொறுப்பு கிடையாது அப்படின்னா சரி எதுக்கு தான் பொறுப்பு இருக்குது? முதல்ல ஆட்சிக்கு வரட்டும். ஆனாலும் வந்து எனக்கு என்னவோ வந்தாலும் வராட்டாலும் அநேகமாக சினிமா மட்டும் வரும்னு நினைக்கிறேன் சிவா. இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக எல்லா ரிப்போர்ட்டுகளும் சர்வேக்களும் பொறுத்த வரைக்கும் ஒரு 15%, 20%, 25% சொல்லி எல்லாருமே போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை தானே அவங்க இந்த தேர்தலில் கண்டிப்பாக போடுவாங்க. இதோட இது வந்து பிசுபிசுத்து போயிடும் சிவா. ஏன்னா இவங்கெல்லாம் ஹீரோ. படத்திலே ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் கண்டினியூ ஆக முடியும். படமே வந்து பிலோ ஆவரேஜ் அப்படின்னு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். இவங்க 15% வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, இதுதான் பெரும்பான்மையான மனப்பான்மை. அப்போது நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான் பெருமளவுக்கு இவர் கவர போகின்றார்னு வச்சிங்கனாலும் இந்த தடவை அவர் ஜெயிக்கலை அப்படின்னும் போது அடுத்த மாதத்துக்கு வேறு சோப்பு தான் நாம் வாங்குமே தவிர ஒரே சோப்பை யூஸ் பண்ணுறவங்க கிடையாது. அவங்களாம் கட்சி அபிமானிகள்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்த தேர்தல்கள்லேருந்து அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக தேமுதிக மாதிரி தான் ஆகுமே தவிர அதுக்கு மேலே அது வந்து பெருசாக போகிறது, நாங்கள் ஆட்சியை பிடிப்போன்றது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 15% 20% வாங்கினாலும் சீட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த 20% மட்டும் வச்சுக்கின்னு டகாலும் 35% 38% போனோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காத காரியம். இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்று 20% தாண்டினாலே பெரிய ரெக்கார்டு தானே. ஏன்னா ஓட்டை ப்ரூஃப் பண்ணிய கட்சிகள் வந்து % கம்மியாக தான் இருக்காங்க. தனிச்சு போட்டிடுறதுக்கே தமிழ்நாட்டில் பயப்படுறாங்க. தனித்து போட்டியிட்ட கட்சிகள் எல்லாமே
0 தொகுதிகளில் தான் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டாங்க, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல. மதிமுக தனிச்சு போட்டிட்டாங்க, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல. தேமுதிக தனிச்சு போட்டிட்டாங்க, ஒரு தொகுதியில் விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் நாம் தமிழர் தொடர்ச்சியாக தனிச்சு போட்டிடுறாங்க, ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தனிச்சு போட்டிட்டு ஒரு 15%, 20% இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தானே பார்க்கப்படும். இது எப்படி இருக்குன்னா, ஐபிஎல்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல வரதை விட இல்லைங்க அந்த ஃபேர் பிளே அவார்டு அதுல நாங்க டாப்ல இருக்கோம், சிஎஸ்கே எப்பவுமே டாப்ல இருக்கும், அதை மட்டும் வச்சு நீ என்ன பண்றது? அடுத்த தேர்தலுக்கு அவர் தலைமையில் ஒரு அலையன்ஸ். இதுதான் நான் சொன்னேன், அது நடக்காது. அப்படி நடந்தா மறுபடியும் அது ஒரு மக்கள் நல கூட்டணியாக தான் இருக்கும். ஸோ என்ன ஒரே ஒரு வழின்னா, நீங்க சொல்ற மாதிரியே 15% 20% வாங்கினாலும் அடுத்த தடவை ஒரு கூட்டணி அப்படின்னு தான் போய் ஆகணும். கூட்டணின்னு போயாச்சுன்னா டிப்டி சிஎம் கொடுக்கறதுக்கு யாராவது ஒத்துப்பாங்களா? இல்லை நாங்கள் மறுபடியும் வந்து ஒரு விசிகா, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு மதிமுக இதெல்லாம் சேர்த்துக்கின்னு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நடக்கும், என்னென்னவோ நடக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வலுவிழந்து போயிடுமே தவிர, இன்னைக்கு வந்து ஃபயர் விட்டுன்னு தெரியறவங்கலாம் அத்தோட பிசுபிசுத்து போயிடும். பார்க்க தானே நீங்கள் போகிறீங்க. 5 வருஷம் கழிச்சு அப்போ நம்ம அதே இன்டர்வியூவில் நம்ம அதை சொல்லுவோம் என்ன ஆக போகுது அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி 15-20 வாங்கினாலும் அடுத்தது 35 அப்படின்றதெல்லாம் மனக்கோட்டை தானே தவிர, சீமானவர்களே இந்த எலெக்ஷனில் 6-8ன்னு போனார். இந்த எலெக்ஷனில் எவ்வளோ வாங்க போகிறாரு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இப்போ அடுத்த கேள்வியே நாம் தமிழர் சீமான் அவர்களை தான் கேட்பதற்காக இருந்தேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் 2026? அந்த 8ன்றது அதோட குறைய தான் போகுது, அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம முதலே சொன்னது தானே, நாத்தாக்கா வாக்குகளை தான் வந்து தாவேகா பிரிக்க போகிறது முதல்ல அப்படின்னு நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இது குறைய போகுது, அவ்வளோதான். அவங்க மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டாங்க, அதான் மறுபடியும் இது பண்ண போகுது. அதே மாதிரி இப்போ தாவேகா ரீச் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அது குறைய போகுது. அடுத்தது யார் வருவாங்க? வேற யாராவது ஒரு நடிகர் கபால்னு களத்தில் குதிக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ தாவேகா எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்த பிறகு இன்னும் கொஞ்ச காலத்துக்கு வந்து வேற எந்த நடிகரும் இந்த மாதிரி கையை சுட்டுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நடிகர் என்று பேசும்போதான் அந்த தேர்தலுக்கு முந்தைய நிலையில், ஒரு சில நாட்கள் முந்தைய நிலையில் உலக நாயகன் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல் அவர்கள் ஒரு ஆடியோ, ஒரு பாட்டு ஒன்று வெளியிட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார், கடைசியில் பிரச்சார வீடியோ கான்ட்ராக்ட் எடுக்கிற அளவுக்கு போயிட்டார் பார்த்தீங்களா, ஒரு கோரியோகிராஃபி பண்ணிக்கின்னு. அண்டு அதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வருகின்றார், அப்புறம் தேமுதிக தலைவியும் வருகின்றார்கள். இவருடைய அந்த உடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கருப்பு பூனை மாதிரி இருக்கு. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நம்பிக்கையை ஏற்படுத்திய தலைவர் கடைசியில் இப்படி கருப்பு பூனை அளவுக்கு இறங்கிட்டாரு அப்படின்னும் போது, ஒருத்தனுக்கு பதவி கிடைச்சா இதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த நாயகன் டயலாக மாற்றிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பதவி இருந்தால் அது போதுங்க, ஏன்னா நீ சொல்லலாம் அது நொல்ல இது நொட்டை அப்படின்னு 1008 ஓட்ட சொல்லலாம். நீ கொடுப்பியா பதவி, நீ கொடுப்பியா காசு, ஐ மீன் பதவிக்கு வர சம்பளம், இந்த கோரியோகிராஃபி வீடியோ அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும். ஏன்னா கை காசை போட்டால் பண்ணியிருப்பாரு, அது ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கலாம். இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு இன்ஃபேக்ட் நான் இல்லை, அவருக்கு ஃபயர் விட்டுன்னு தெரிஞ்சவங்கலாம் இப்போ ஐயோ இவருக்கு போய் நம்ம வந்து ஓட்டு போட்டோமே, இவரை போய் நம்ம மாற்றம் கொண்டு வரணும், அவ்வளோதான். இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு இந்த மாதிரி நொந்து போகிறவங்க நாளைக்கு விஜய்க்கு நொந்து போகிறாங்க, அவ்வளோதான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.